நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேசுறதுக்காக அதிமுகவிலிருந்து திண்டுக்கல் திரு மு.க. துரைராஜ் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் துரைராஜ். வணக்கம். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், இப்போ ரொம்ப சமீப காலமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்ற செய்திகள் நிறைய வந்துட்டுருக்கு. என்ன தான் இருக்குது தமிழ்நாட்டில்? பாதுகாப்பு இருக்கா? பெண்களுக்கு என்ன நடக்குது? அதான் சீர்கெட்ட சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்தியாவே பார்த்து சிரிக்கிற நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது. அது நேற்று கிருஷ்ணகிரியில் கூட அந்த திமுக இளைஞரணியோட நிர்வாகி கற்பழித்து வழக்கு வாங்கி பண்ணியிருக்காரு. இப்போ தரையில் தான் இப்படி நடக்குதுன்னா, வானத்தில் போகிற ஃப்ளைட்லேயும் திமுக நிர்வாகி பாலியல் துன்புறுத்தல் பண்ணாருன்னு கைது செய்யலாம் படுறாரு. இது யார் பண்ணுறா? மெயினாக திமுக நிர்வாகிகளே நிறைய பேர் பண்ணும்போது, ஆட்சியாளர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்களே பண்ணாங்கன்னா பொதுமக்கள் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்போது இதுக்கு அடிப்படை காரணமே போதைப்பொருள், அதுக்கப்புறம் இந்த கஞ்சா, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறது தான் இந்த மாதிரி குற்றங்களுக்கு வழிவகுக்குது. இந்த போதைப் பொருளை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே விடுறது யார்? இந்த திமுக. இப்போ நீங்கள் சொன்னோன்னே ஏன் அப்படி சொல்கிற, எதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். சாஃபர் ஜாதிக்கு தெரியுமா? போதைப் பொருளை கைது செய்யப்பட்டார். அவர் யார்? திமுகவோட நிர்வாகி. அவர் உதயநிதி ஸ்டாலின் கூட எடுத்த ஃபோட்டோவிலேருந்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அமலாக்கத்துறையில் வழக்கு இருக்குது. இப்போது அளவுக்கு அதிகமான கஞ்சா போதை பழக்கங்கள் தமிழ்நாட்டில் வரதுனால தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் நடக்குது. அதுவும் கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கேவலமான நிலைமையில் அந்த தமிழ்நாடு போயிருக்குன்னா, ஒரு 6 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறாங்க. 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை. அந்த என்ன உறுப்பு இருக்கும் எனக்கு இமேஜினே பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நம்மளை அந்த பிள்ளைய பாத்ரூம் போனால் கழுவி விடுறோம். என்ன இருக்குன்னு சொல்லி அந்த 2 வயசு பிள்ளையில போய் கற்பழிக்கிறான். 75 வயசு பாட்டியே கற்பழிச்சிருக்கான். அவரோட கணவருக்கு வயசு 80 வயசு. அவரை தலகாணியை வச்சு கொன்று அந்த பாட்டியை கற்பழிச்சிருக்கான்னா அவனோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? இவெல்லாம் எங்கள் வெளிநாட்டிலேருந்து பண்ணுறானா? எல்லாமே தமிழ்நாட்டுக்காரன் தானே. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? முதல்வர் மு.க. ஸ்டாலின். இவர் என்ன பண்ணுறாரு? இந்த துருப்பிடிச்ச கரத்தை வச்சு என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணலை. டெய்லி நாடகம் பார்க்குறது, டெய்லி ஏதாவது டான்ஸ் ஷோ பார்க்குறது, எங்கேயாவது படத்துக்கு போகிறது, மனைவியோடு சேர்ந்து இந்த தொல்காப்பியர் பூங்கால வாக்கிங் போகிறது, இதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? அவர் ஒரு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் கட்டுப்படுத்தியிருக்கலாம். ஒரு நாள் மானாமரியில் நடக்குது, அடுத்த நாள் சிவகங்கையில் நடக்குது, அதுக்கடுத்த நாள் கிருஷ்ணகிரியில் நடக்குது. இப்போ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தால் இந்த நாட்டில் பெண்கள் வாழ தகுதி இருக்குமா? நீங்கள் ஒரு பெண்களாக இருக்கீங்கம்மா. இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள், குறிப்பாக அந்த சென்னையில் எங்கேயா வெளியில் போக முடியுதா? வெளியில் போனாவே செயின் எடுத்துகிட்டு போயிடுறான். இங்கே சென்னையில் அந்த வியாசர்பாடி பக்கம் ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலில் விடுறேன்னு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்கான். நேற்று நியூஸ் பார்க்குறோம். எவ்வளவு கீழ்த்தரமான சட்டம் ஒழுங்கு இருக்குது. சரி, அப்படி தான் இருக்குது. பொதுமக்கள் தான் இப்படி பண்ணுறாங்க. பொதுமக்கள்னால் யார்? இந்த குடிகாரப்பன் இப்படி பண்ணுறான்ல. சரி, இவன் தான் இப்படி பண்ணுறானே, அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் உடனடியாக குற்றத்தை கட்டுப்படுத்தலாம்ல. அந்த விளாத்திக்குளம் சம்பவத்தில் அந்த பெண்ணோட அம்மா அப்பா போய் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, நீ அந்த போலீஸ் ஸ்டேஷன் போ. எப்போது? நைட்டு 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது. அந்த பொண்ணு தொலைஞ்சது 6 மணி. 6:30லேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளை கிடைக்கலன்னு 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். நீ வேறு ஸ்டேஷன் போனா. அங்கே போனால் என்ன சொல்கிறாங்க? நீ காலையில் 10 மணிக்கு வா, ஐயா வரல, அம்மா வரல, எல்லாம் வந்ததுக்கப்புறம் 10 மணிக்கு வா. ஓம் பிள்ளை எவன் கூட ஓடி போயிருக்கான்னு யாருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஒரு காவல் அதிகாரி வாயிலிருந்து ஒரு பிள்ளைய காணான்னு சொல்லி போய் பெற்றவங்க கேட்கும்போது, உன் பிள்ளை எவன் கூட ஓடி போயிருப்பான்னு ஒரு போலீஸ் பேசுதுன்னா இந்த போலீஸ்க்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? இல்லை, இதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்து. ஏன்னா இது முதல் முறை இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைலையும் அந்த பொண்ணு மேலே தான் பழி சொன்னாங்க. அதே தான் கோயம்புத்தூரில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை. அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்தில் தனியாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு குழந்தைய காணோன்னு நிற்கிறாங்க அப்படின்னா, உன் பொண்ணு ஓடி போயிருக்கும் அப்படின்னா இது எந்த மனநிலையோட வெளிப்பாடு? இது என்னதான் சொல்ல வர்ற? ஸ்டாலின் என்ன மனநிலைமையில் இருக்காரோ அந்த மனநிலையை அதிகாரிகள் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நீ ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறவங்க கரெக்டாக இருந்தீங்கன்னா அங்கே கீழே இருக்க அதிகாரிகள் கரெக்டாக இருப்பால. நீ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறையோ அதானே அதிகாரிகள் ஃபாலோ பண்ணுவான். இப்போ இந்த ஸ்டாலின் ஒழுங்காக இருந்தால் எதுக்கு அதிகாரிகள் இப்படி பேசுகிறான்? இதை 10-11 வருஷம், அந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு. 2011லேருந்து 21 வரைக்கும். அந்த ஆட்சியில் இந்த மாதிரி போலீஸ்காரங்க எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா? வாயை திறந்தாங்க அடுத்து ஒன்று டிஸ்மிஸ் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஆட்சி அதிகாரிகள் எப்படி கையில் வைக்கணும்னா அதிமுக நீ கற்றுக்கணும். உனக்கு தெரிலையா? ஒன்று நீ ரிசைன் பண்ணிட்டு போகணும். உனக்கு ஒன்றுமே தெரில. அதுதான் இதோட வெளிப்பாடாக இருக்குது. டெய்லி தினம் பாலியல் வன்கொடுமைகள் 48 மணி நேரத்தில், ஒரே நாளில் தமிழ்நாட்டில் 48 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை வருதுன்னா இதெல்லாம் யார் கேட்கறது? ஆனா என்ன கேட்டாலும் இது எந்த மீடியா பேசுது? எந்த மீடியா பேசு? இப்போ நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்க, இதை டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த மீடியா பேசுது? அந்த பொண்ணு
கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான், எவனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். இதே மணிப்பூரில் போய் பாருங்க, மணிப்பூரில் பிரச்சனை நடந்தால் பேசுவாங்க, டெல்லியில் நடந்தால் பேசுகிறான், வெளி மாநிலத்தில் எங்கே நடந்தாலும் பேசுகிறான், தமிழ்நாட்டில் நடந்தால் பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் கேட்குறாங்க. மணிப்பூருக்கு காலில் சலங்கை கட்டி ஆடுறவங்க தமிழ்நாட்டில் இத்தனை நடக்குதே, கூறு போட்டிருக்கிறாங்க அந்த பிள்ளைய வன்கொடுமை பண்ணி. அந்த தொகுதியோட எம்பி திரு கனிமொழி இது வரைக்கும் அந்த பொண்ணுக்காக வந்து நிக்கல. அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, என்னன்னு கேட்கல. அப்புறம் எப்படி இதுக்கப்புறம் எப்படி அந்த தொகுதியில் திரும்ப ஓட்டு கேட்டு போக முடியும் அவங்களால? அதுதான் அவங்களோட எப்படி சொல்றதுன்னா, பணத்தை கொடுத்தா மக்கள் மாறிடுவாங்கன்ற மனநிலைமையில இருக்காங்க. அந்த மனநிலைமை என்னையோ போயிருச்சு. இந்த தேர்தலில் இது ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த கனிமொழி எல்லாம் அந்த அக்காலாம் பார்த்தீங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குதுன்னு அப்படியே அந்த தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு 2021 அவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. ஏன் இப்போ மணிப்பூருக்கு போறீங்க, எங்கெங்கேயோ ஓடுறீங்க, நீங்க சொன்ன மாதிரி பேசுறாங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு பேச மாட்டேங்கிறாங்க? இதை ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? இதுல சாதி அரசியல் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது மத அரசியல் ஒளிஞ்சிருக்கா, இல்லை உங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு நீங்கள் பயப்படுறீங்களா? என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் வாய் திறக்கலை? நம்ம கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக காரன் பேசினா நீங்கள் பாஜகவின் அடிமை, இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எப்போ ஒரு பிள்ளையை கற்பழிக்கிறாங்க, இதுக்கு பதில் சொல்லியா முதலமைச்சர்னு கேட்டால் எடப்பாடி மூஞ்சியை மூடிட்டு போனார். இதுதான் ஃப்ளாஷ் நியூஸாக இருக்குது. இன்னொரு கேவலம் என்னென்னா, இந்த த்ரிஷாவோட விஜய் வந்து கல்யாணத்துக்கு போகிறாரு, அவர் காது குத்துக்கு போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம், அது அவர் இஷ்டம், அவர் எங்கேயோ கூப்பிட்டு போவார். அதெல்லாம் பெருசாக பேசுது அந்த தமிழக மீடியாக்கள். இந்த பேனா கம்பெனின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த சபரீசனோட பேனா கம்பெனி, பெண் நிறுவனம், அதில் இங்கே இல்லை, அது ஒரு வேஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனி கையில் எல்லா மீடியாவும் வச்சுக்கிட்டு இந்த மீடியாக்கள் கண்ட்ரோலில் தான் ஃபுல்லுமே வந்து பொய்யான தகவலில் பரப்புறது. எது தேவையோ அதை பரப்புறதில்ல, தேவையற்ற செய்திகளை பேசுறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பெண் மீடியா வச்சு தேவையில்லாத செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னா அதை பார்க்குற மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, கொலை கற்பழிப்பு அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இந்த செய்தியை பார்த்து எப்படின்னு என்ன நினைப்பாங்க? காரி துப்புறாங்க. இன்னைக்கு நான் இங்கே நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்கேன். ஒரு அம்மா கேவலமாக பேசுது இந்த ஸ்டாலினை. ஏமா பிள்ளை கற்பழிச்சிருக்காங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கேட்டால் 5000 ரூபா போடுறேன், 10000 ரூபா போடுறான்னா என் பிள்ளை எப்படிமா நான் வீட்டிலேருந்து வேலைக்கு அனுப்புவேன், ஸ்கூலுக்கு அனுப்புவேன்னு இந்த பூ கட்டுறவங்க ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிறத பார்க்கும்போது தான் தெரியுது, சாமானிய மக்கள் அதை வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இவங்களோட அந்த விளம்பரம் பண்ணுறது எப்படி தந்திரம்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2021 ஸ்டாலின் தான் வந்தார், விடியல் தர போனாருன்னு போட்டாங்களா, அந்த பாட்டை இப்போ போட சொல்லுங்கள், அந்த பாட்டை இப்போ போட சொல்லுங்கள், ஓட்டு கேட்க சொல்லுங்கள். நான் சட்டையை கழட்டிட்டு இங்கேருந்து ஓடுறேன் ஜெமினி பிரிட்ஜில், போட சொல்லுங்கள், போட மாட்டார். ஏன்னா மக்கள் வந்து தன்னுடைய காலனியை எடுத்து அடிக்கிற அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கீழே இருக்க மக்கள்லாம் அவ்வளோ பேச்சு பேசுகிறது. அப்புறம் நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அரசியல்வாதியெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்களே, பொதுமக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. அரசியல்வாதிகளுக்கு பதிலாக அரசு அதிகாரிகள் வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒன்று, நான் என்ன விஷயம்னா, ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் அரசு அதிகாரிகள் சரியாக இருப்பான். இங்கே யார் ஆள்றது தமிழ்நாட்டன்னா, அரசியல்வாதிகள் கிடையாது, ஆட்சியாளர்கள் ஆடிட்டு இருக்கான், இந்த அதிகாரிகள் ஆண்டுட்டு இருக்கான். அதோட வெளிப்பாடு தான் இங்கே வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. இது ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு. எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த திமுக மேலே பிரச்சனைகள் கார்னர் பண்ணுதோ, ஆதாரத்தோடு சிக்கிறாங்களோ, அப்போல்லாம் இந்த அதிகாரிகள் வந்து முன்னாடி உட்காந்துக்குவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சா, 40-45 பேர் செத்து போனாங்களா, அப்போது அரசியல்வாதிகள் பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அமுதா ஐஏஎஸ் அப்படி முன்னாடி உட்காந்து பேசினாங்களா, இது நடந்திருக்கு பார்த்தீங்களா, இங்கே செருப்பு தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு படத்தில் வட்டம் போட்டு காட்டினாங்க. இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இந்த விளாத்திக்குளம் இன்சிடென்ட்டு, மானாமதுரை இன்சிடென்ட்டை நம்மளுடைய தலைமைச் செயலாளர் பேசியிருக்கிறாரு, காவல் ஆணையர் பேசியிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா படித்த அதிகாரிகள் இந்த ஸ்டாலின் என்ற பொம்மை, இந்த ரோபோட்டுக்கு வந்து உதவி பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2021 இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது 1225 பாலியல் வழக்குகள் தான் போட்டிருந்தாங்க. இப்போது 2026 கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 1202 தான் இருக்குது, வழக்கு பதிவாயிருக்கு. இது எவ்வளோ நாங்கள் சட்ட ஒழுங்கை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோன்னு சொல்லி தலைமைச் செயலாளர் சொல்கிறார். எவ்வளவு கேவலமாக இல்லை? இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க, வழக்குகள் அதிகமாக பதிவாகிறதுனால மட்டும் நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படின்றது இல்லை. குற்றங்கள் நாங்கள் கொடுத்த இந்த போக்சோ வழக்குலாம் பதியணும் அப்படின்ற விழிப்புணர்வுனால தான் அதிகமாக வழக்குகள் பதிவாகியிருக்கு அப்படின்னு ஏன் இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதான் நம்ம இந்த காமெடி மாதிரி தான், கவுண்டமணி காமெடி. அண்ணே ஒரு வாழைப்பழம் இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கண்ணே, அண்ணே இதுதானே அதுன்ற மாதிரி. இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம், இவங்க பேசவே வேணாம். ஏன்னா மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும்.
அதில் விட இன்னொரு சிரிப்பான விஷயம் என்னென்னா, வதந்தி பரப்புறவங்களை நாங்கள் கைது பண்ணுவோம். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நாங்கள் வதந்தி பரப்புறவங்களை கைது பண்ணுவோம். மானாமதுரை இன்சிடெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க. இந்த விளாத்தி குளத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் மிரட்டுறாரு, உன்னையெல்லாம் உள்ளே தூக்கி போட்டுருவேன், பார்த்துக்க உன்னை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னா, இது எங்கே போய் முடியும்? இது எங்கே போய் முடியும்? இந்த ஒரு அதிகாரிகள் அவர்களுடைய தார்மீக கடமையை செய்யாமல் அரசியல்வாதிகளாக மாறினாங்கன்னா இந்த நாடு எப்படி உருப்படும்? இல்லை, காவல்துறையினர் அரசியல்வாதிகளாக மாறுறாங்கன்றீங்களா? மாறிட்டாங்கல்ல. இப்போ நம்ம காவல் ஆணையர் இங்கே இருக்கவங்கள கூட எடுத்துக்கோங்க, எல்லா காவல் ஆணையரையும் எடுத்துக்கோங்க, என்ன வேலை பார்க்குறாங்க? திமுகவினுடைய உறுப்பினர் இல்லாத ஒரு உறுப்பினர் கார்டு இல்லாதவங்க மாதிரி வேலை பார்க்குறாங்க. போஸ்டர் மட்டும்தான் இவங்க ஒட்டலை, மற்றபடி எல்லா வேலையும் இவங்களே பார்த்துட்றாங்க. அவங்க என்ன பேசணுமோ இவங்க பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி? திமுக மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி பாட்டில்லாம் காவல்துறையினரே கொடுக்குறாங்க. தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க, சோறு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, சேர் எடுத்து போடுறாங்க. ஒரு காவல்துறையோட வேலையா இது? புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் இருந்தபோது உங்களை எப்படி வச்சுருந்தாங்க? இந்த எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது உங்களை எப்படி வச்சுருந்தாரு? உங்களுடைய மாண்பு எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஒரு காவல் அதிகாரினா எப்படி பார்த்தாங்க? இன்றைக்கி திமுக ஆட்சியில் நீங்கள் எப்படியா இருக்கீங்க? கொஞ்சமாக திருந்த வேணாமாயா? அங்கே அந்த குழந்தைய கொன்று போட்டாங்க அப்படின்னு அவங்க இன்னும் கைது பண்ணுங்க அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க. நார்மலாக அந்த மக்கள் கொந்தளிக்கிறது அப்படின்றது ரொம்ப இயல்பானது. எந்த ஒரு ஊர்க்காரங்களுக்கும் அது இருக்கக்கூடியது. நம்ம ஊர் பொண்ணு அப்படி பண்ணிட்டாங்க, அந்த மக்களை பேசி சமாதானம் பண்ண வேண்டியதான் ஒரு காவல் அதிகாரியோட வேலை. ஆனால் அங்கே போயிட்டு நீ இப்படி போராட்டம் பண்ணால் உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா இன்னும் அங்கே கொந்தளிப்பு அதிகரிக்க தானே செய்யும். அதில் தான் ஒருத்தன் சொன்னான், சார் நீங்கள் திருபுவனத்தில் அஜித் அடிச்சு கொண்டீங்கல்ல, அப்படி என்னை நீங்கள் அடிச்சு கொண்டா கூட நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு சொல்கிறான்னா அந்த பையனுக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? சுட்டு போட்டாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், சுட்டு போட்டாலும் இங்கே தான் இருப்போம். அந்த அஜித் அடிச்சு கொண்ட மாதிரி பண்ணாலும் நான் இங்கே தான் இருப்போம்னா, அப்போ இந்த அதிகாரிகள் எல்லா ஊர்லேயும் நீ இதை தான் பண்ணுற, மிரட்டுற, நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன், நீ குற்றவாளியை கண்டுபிடி. அவங்க என்ன சொல்கிறாங்க போலீஸ்காரங்க, நீங்கள்லாம் கலைஞ்சு போனால் தான் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் எங்கள் விசாரணைக்கு தடையாக இருக்கீங்கன்ற. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே நீ கண்டுபிடிச்சிருந்தா இப்போ என்ன பிரச்சனை? அந்த பொண்ணை காப்பாற்றியாவது இருக்கலாம், உயிரோட காப்பாற்றிருக்கலாம்ல. நீ 12 மணி நேரம் கழிச்சு போய் பணத்தை எடுக்கிறதுக்காண்டி 4 வண்டியில் சைலன்சர் வச்சுட்டு வந்தேன்னா காவல்துறையினரை பார்த்து பொதுமக்கள் துப்புவாங்களா துப்ப மாட்டாங்களா? இப்போ இவ்வளோ நடக்குது. நேற்று கூட சென்னையில் ஒரு பொண்ணு பிடெக் 4th இயர் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி என்ன காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. காலையில் வழக்கு பதிஞ்சிருக்கிறோம், விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க அதே ஈவினிங் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநல பாதிப்பாக இருக்குது, அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ நானே வந்து ஒரு புகார் கொடுத்தா கூட 5 நிமிஷத்தில் என்னையும் மனநலம் பாதிக்கப்பட்டவன அறிவிச்சிருவாங்க இந்த திமுக அரசு. ஏன்னா இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ ஒன்று மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா கொண்டு போய் புழல் சிறையில் போட்டுருவாங்க. அதுதான் தொடர்ச்சியாக நடக்குது. பத்திரிகையாளர்களை பார்த்துருக்கீங்களா? இந்த சவுக்கு சங்கர்லாம் பார்த்தீங்களா? கையை உடைச்சது, காலை உடைச்சது, போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே தூக்கி போட்டது. அதுக்கப்புறம் இந்த சாட்டை துரைமுருகனை பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் ஆதாரம் கொண்டு வராங்களோ, மேபி அந்த பொண்ணு இன்சிடெண்ட்டில் ஒரு திமுக காரன் கூட வந்து இன்வால்வ் ஆகியிருக்கலாம், அதனால கூட அந்த பொண்ணை அப்படி சொல்லி வழக்கை வாபஸ் வாங்க வச்சிருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா திமுகவினர் இப்போ நிறைய உள்ள சம்மந்தப்படுற அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா காக்கா பாலாஜி மதுராந்தகத்தில் நடந்தது, அந்த பொண்ணு அதே மாதிரி பாலியல் 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த ரவுடியை திமுக காரில் கூட்டிட்டு வராங்க. இது விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது கிருஷ்ணகிரியில். திமுக கொடி கட்டிய காரில் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க. எந்த இன்சிடென்ட்? மதுராந்தகத்தில். இந்த சென்னை ஈசிஆர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி? அங்கேயும் திமுக கொடி கட்டிய கார் வீடியோ ஆதாரத்தோட சிக்குச்சு. குடும்பத்தோட போன காரை திமுக கொடி கட்டின கார் மறைச்சு அந்த பிள்ளைய வந்து கெட்ட வார்த்தையில பேசி பிடிச்சி இழுக்கிறான், கையை பிடிச்சி இழுக்கிறான், பாலியல் வன்கொடுமை பண்றான். அதை கேட்டதுக்கு அமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்க டோல்கேட்டில் போகிறதுக்காண்டி கொடி கட்டியிருக்காங்க, திமுக கொடியை ஃப்ரீயாக போகிறதுக்காண்டி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வழக்கையை முடிச்சிட்டாங்க. அப்போ மதுராந்தகத்தையும் அப்படி தானே முடிப்பாங்க? நீ திமுக கொடி கட்டிட்டு வரலாம், திமுக உறுப்பினர்கிட்ட இருக்கலாம். ஏன் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் பலாத்காரம் பண்ணவன் யார்? திமுக காரன் தான். அமைச்சரோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்க புகைப்படம் இருக்குது, அவன் வீட்டுக்கு அமைச்சர் வந்திருக்கிறாரு, நிகழ்ச்சி அவன் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான், எல்லாமே இருக்குது. ஆனால் அவனை வந்து கைது பண்ணவே இல்லையா 3 நாள்? அதிமுக போராட்டத்துக்கு அப்புறம் தானே கைது பண்ணீங்க. யார் அந்த சாரனுக்கு இது வரைக்கும் விடை தெரிஞ்சா? திமுக கொடி கட்டின காரெல்லாம் நம்ம பெருசாக பேசவே வேணாம், ஏன்னா பண்ணுறதே திமுக காரன்னு மக்களுக்கு தெரியும் தெளிவாகவே. இந்த கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி அவன் கொலை பண்ணதும் அவனும் இளைஞர், திமுக இளைஞரணியில் இருக்கிற ஒரு நிர்வாகி தான். இப்போ அதிமுக ஆட்சியில் அங்கொன்று இங்கொன்று நடந்திருந்தா கூட அதுக்கு அவ்வளோ பேர் வந்து போராடினாங்க. திடீர் சமூக போராளிகள்லாம் வந்து ரோட்டில் போராடினாங்க. இங்கே டெய்லி ஒன்றும் இல்லை, 1க்கு மேற்பட்டது டெய்லி நடந்துகிட்ருக்கு. யாருமே வாயை திறக்க மாட்டேன்றாங்களே. நீங்கள் சொல்கிறது கரெக்டு.
இப்போது அதிமுக ஆட்சியில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க. பாலியல் அந்த குற்றத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னா போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும். அந்த ஆட்சியில் கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. அதனால் அந்த குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்துச்சுன்னா அது உரிய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதனால தான் அடுத்த கேஸ் அங்கே நடக்கலை. இப்போ நீங்கள் வந்து பொள்ளாச்சி இஷ்யூஸை எடுத்தவொடனே அதை தான் சொல்லலாம். பொள்ளாச்சி தெரியுமா, அவரை தெரியுமா? நான் ஒரே விஷயம் தான் கேட்கணும். பொள்ளாச்சியில் நடந்த உடனே அதிமுக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் புகாரே கொடுத்தது. இன்னி வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது நம்மள்கிட்ட. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புகார் கொடுக்குறாங்க. அது உடனடியாக எடப்பாடியார் சிபிஐக்கு மாற்றுறாரு. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. அப்படி பண்ணால் குற்றவாளிக்கு பயம் இருக்குமா இருக்காதா? அடுத்து பயப்படுவானா பயப்பட மாட்டானா? இங்கே தண்டனையே இல்லையே. ஒன்று என்ன பண்ணுறது, நீங்கள் கூட்டிகிட்டு போய் உங்கள் கொடி கட்டின காரில் உட்கார வச்சுட்டு கட்சி ஆஃபீஸில் உட்கார வச்சு அவனுக்கு எல்லாம் தேவையான சாப்பாடு கீப்பாடு கொடுத்து காசை கொடுத்து இப்படி பண்ணால் அடுத்தவனுக்கு என்ன தோணும்? இல்லை, இது என்ன குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, இந்த திமுகவோட காவல்துறை பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுற வேலையை பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விலாம் அங்கே எழுப்புறாங்க. அதுதான் காப்பாற்ற தான் செய்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுனால என்ன பலன்? அவங்க தானே அடிப்படை உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு கவுன்சிலராக இருக்காங்க, இல்லைன்னா ஒரு மேயராக இருக்காங்க, இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க, ஒரு எம்பியாக இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியான பதவிகளில் இருக்கவங்க திமுக காரங்க. அவங்க தானே அந்த பாலியல் குற்றங்களுக்கு துணை போகிறாங்க. அவங்களோட ஆட்களோ இல்லை அவங்களோ நேரடியாகவோ வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இங்கே செங்கல்பட்டு பக்கத்துலலாம் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து காதல் திருமணம் பண்ணி அந்த பெண்ணு இன்னொரு திமுக அமைச்சருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணே வாய்மொழியை வந்து நியூஸ்லலாம் கொடுத்தது பார்த்துருப்போம். இப்போ இவங்களே டைரக்டாக இன்வால்வ் ஆகும்போது தலைமை என்ன பண்ணும்? தன்னுடைய கட்சிக்காரங்களை காப்பாற்ற தானே பார்ப்பாங்க. அது ஒரு கட்சியாக இருந்தால் பரவாயில்ல. அது என்ன மாதிரியான எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரியல. இல்லை, பெண்களுக்கான ஒரு ஆட்சி இது. பெண்கள் எங்கள் ஆட்சியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். ஸோ அவங்கக்கிட்டேயும் ஒரு மகளிர் அணி அப்படின்றது இருக்குது. சின்ன சின்ன பச்சிளம் குழந்தையிலேருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் டெய்லியும் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இனிமேலாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவங்க மகளிர் அணியும் சொன்ன மாதிரி தெரியல. இல்லை, முதலமைச்சரே முன் வந்து இந்த மாதிரி யாரும் பயப்பட வேண்டாம், இந்த கட்டுப்படுத்துறோம், நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம், இனிமேல் ஒரு உயிர் கூட போகாது, எல்லா பெண்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தை ஏன் இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க? என்ன ஒரு விஷயம்னா, அந்த மகளிர் அணிக்கே பாதுகாப்பு கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த ஒரு இப்போ லாஸ்ட்டு தடவை நினச்சி அந்த நிகழ்ச்சியில் அக்கா கனிமொழி மேலே பேசிகிட்டு இருக்காங்க. கீழே பாதுகாப்புக்கு இருந்த பெண் காவலரோட இடுப்பை கிள்றாங்க. யாரான்னு பார்த்தா அதிமுக காரன். இப்படி நீங்கள் நிலைமையில இருந்துட்டு நீங்கள் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அவங்க வெளியில் இப்படி சொல்ல முடியுமா? என் கட்சிக்காரனே என்னை இடுப்பை கிள்ட்டான், என் கட்சிக்காரனே என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான்னு திமுக காரங்க சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. அவங்களே அங்கே பாதுகாப்பு இல்லாமல் தான் அந்த கட்சியில் இருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போது ஒரு புதுசாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு பெண்களோ ஒரு இயக்கத்திலேயோ ஒரு இடத்துல வந்து சேர்றாங்கன்னா அங்கே பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நம்ம உணர முடியும். இப்போ வந்து தமிழ்நாடு பாதுகாப்பானதுன்னு சொன்னால் இங்கே நிறையா பெண்கள் வந்து படிக்கணும், இங்கே நிறையா பெண்கள் வந்து வேலை வாய்ப்பு பண்ணணும், நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட பெண்கள் வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சியில் வந்து பெண்கள் அதிகப்படியாக எங்கே ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட பாருங்களேன், அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த காளியம்மாள், அவங்க மிகச்சிறந்த பேச்சாளர், எனக்கு பிடிச்ச பேச்சாளர் கூட. அவங்க வந்து திமுகவில் சேரல, டைரக்டாக வந்து ஏடிஎம்கேல சேர்ந்துருக்காங்க எடப்பாடியார் தலைமையில். இப்போது இதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதை நம்ம எப்படியாவது ஒழிக்கணும், இதை ஒழிச்சும் ஒரு புது ஆட்சியை கொண்டு வரணுன்றதுக்கு அந்த அம்மா முடிவெடுத்து இங்கே வந்து சேர்ந்துருக்காங்கன்னா, இப்போ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கற்புக்கும் பாதுகாப்பு இல்லை, திமுகவினோட மகளிர் அணிக்கு அவங்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாத நிலைமையில தான் திமுக மகளிர் அணியே இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் எங்கள் அக்கா வந்து கனிமொழி தமிழ்நாட்டுக்கு வர்றதே கிடையாது. டெல்லியில் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள். தூத்துக்குடியில் நடந்ததுக்கு வந்தாங்களா? கிருஷ்ணகிரியில் நடந்ததுக்கு வந்தாங்களா? நாமக்கலுக்கு வந்தாங்களா? வரல. எங்கள் அக்கா போனால் மணிப்பூர் போவாங்க, டெல்லி போவாங்க. ஏன்னா எங்கள் அக்காவுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் அக்காவினுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இதை யார் பண்ணுறதுன்னா திமுக காரனுக்கு பயப்படுது எங்கள் அக்கா. அதனால தான் அவங்க உள்ளே வர்றதில்லை. கனிமொழிக்கு கற்புக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்கிறது. கனிமொழி கற்புக்கு பாதுகாப்பு தான் இல்லையா? அந்த அக்கா போக சொல்லுங்கள். அவங்க மேடையில் தானே கிள்னாங்க. உங்கள் டிவியில் போட்டிங்களா போடலையா? நீங்கள் போட்டிங்களா போடலையா? அப்புறம் எப்படி நீங்கள் போட்டீங்க? ஒரு நியாயம்னா நியாயமாக தானே பேசணும். சரி, தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நிலையில் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இது வரைக்கும் யாருமே வாயை திறக்கவே இல்லை. மக்கள் நீதி மையத்தோட தலைவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, அதில் திமுக அரசை அங்கே எங்கேயுமே தொடவே இல்லை. இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகம் அப்படின்றது நாகரீகமற்ற சமூகம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக சமூகத்து மேலே பழிய போட்டிருக்கிறாரு. என்ன சொல்ல வர? அது வந்து அந்த லைட்டு, அந்த டார்ச் லைட்டுக்குள்ளே அது பியூஸ் போயிடுச்சு. அதை நம்ம பற்றி பேசி வேஸ்ட்டுங்க. ஒன்று என்னென்னா, எனக்கு வந்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் அங்கே இடையில போட்டி நடக்கும்போது மக்களுடைய குரல்களை கேட்பதற்கும் மக்களுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்வதற்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திராணி கிடையாது.
நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நேற்று பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது, 4 சீட்டாக 25 கோடியா, 6 சீட்டாக 80 கோடியான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில வந்துட்டு நீங்கள் வந்து மக்கள் கூட கோரிக்கைகளை பேசினா எப்படி பேசுவாங்க? சீட்டுக்காக மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டாங்களா? ஆமாம், பேச மாட்டாங்க. சீட்டுக்காக பேச மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் கட்சியவே வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கேவலமாக பேசினார். ஏன்டா நீங்களாம் எதுக்குடா உயிரோடு இருக்கீங்க, 5000 தாண்டா ஓட்டு வச்சுருக்கீங்க, நீங்களாம் யாரா அப்படின்னு அவ்வளோ கேவலமாக பேசினார்ல. இப்போ எங்கே போய் சேர்ந்துருக்காங்க? திமுகவினுடைய கூட்டணியில் சேர்ந்துருக்குறாங்க. 28 சீட்டு, ஒரு மாநிலங்கள் வாங்கிட்டாங்க. இந்த தேமுதிக பார்த்தீங்களா, தேமுதிகவை கடுமையாக விமர்சித்தது திமுகவை கடுமையாக விமர்சித்தது தேமுதிக. இன்றைக்கி போய் உட்காந்துருக்காங்கன்னா பெட்டி. நீங்கள் மக்கள் கோரிக்கையை பேசுவதற்காக திமுக கூட்டணி கிடையாது, முழுக்க பெட்டியை வச்சு தான் அங்கே வந்து கூட்டணி இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. மக்கள் எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் 200 வெல்வோம் அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர். இவங்க எப்படி இந்த கூட்டணி கட்சிகளும் சரி திமுகவினரும் சரி எப்படி மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்க போகிறாங்க? இந்த 200 வெல்வோம் அவர் சொன்னது உண்மையிலுமே சத்தியமாக வெல்வாங்க 200. அது எப்படி அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அங்கே வர்றாங்கள உறுப்பினர்கள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 200 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 200 ரூபா கொடுக்குறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா துரை இந்த மாதிரி ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தர மாட்டேங்கிறாங்க துரை, வெயிலையும் மழையில நின்னா கூட 200 ரூபா கட் அண்ட் ரைட்டாக 200 ரூபா தான் தராங்கன்றாங்க. அந்த மாதிரி அவங்க தொண்டர்களுக்கு முதல்வர் சொல்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீட்டிங் முடியலை 200 ரூபா வந்துடும், 200 வெல்வோம். 200 வெல்வோம்னா உங்கள் கையில் 200 இருக்கும், நீங்கள் 200 வெல்வீங்க, அவ்வளோதான். எலெக்ஷன்லலாம் எம்எல்ஏ சீட்லாம் ஜெயிக்க முடியாது. நீங்கள் மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள் நினச்சிக்கிட்டீங்களா? தமிழக மக்கள் அவ்வளோ முட்டாள் நினச்சிக்கிட்டீங்களா? இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு. இவ்வளவு சீர்கட்ட நிலைமையில் இருந்துட்டு நீங்கள் படம் பார்க்குறீங்க, பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. ஒரு குழந்தைகள் படிக்கிற அந்த திங்கிற சோத்தில் பள்ளி விழுந்து 48 பேர் போய் மயக்கம் அடைஞ்சு அட்மிட் ஆகிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. பள்ளிக்கல்வித்துறை வச்சு நடத்துகிறீங்க, சிறந்த பள்ளிக்கல்வித்துறைன்னு விழா வேற நடக்கிறீங்க. அதில் கூட ஒரு ஆங்கர் இந்த டிடியை கூட்டிகிட்டு வந்து, இப்படிப்பட்ட சாம்பாரை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க, அவ்வளோ அமிர்த ரசமாக இருக்குன்னீங்களே, இந்த பள்ளி விழுந்த சாம்பார் தான் அவ்வளோ அமிர்த ரசமாக இருந்துச்சா? கரூரில் போய் நடித்தார்ல, அவ்வளோ நடிப்பு, படித்து சொன்னேனடா கேட்டீங்களாம் சொன்னார்ல. ஏன் அவர் வந்து கோவைக்கு போகல? அந்த பிள்ளைகளை போய் ஏன் பார்க்கல? இப்படி மக்கள் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. இவ்வளவு சீர்கட்ட நிலைமையில தான் இருக்குது. அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், மக்கள் தங்களோட பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வை தேடுறாங்க அப்படின்றத தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். அவங்க நேரத்திற்கு மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.